Hello everybody. இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி சோலே மசாலா. இந்த சோலே மசாலா வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நான் செஞ்சிருக்கேங்க. நிறைய பேர் கேட்டு எழுதிருந்தீங்க பட்டூரா அண்ட் சோலே மசாலா ரெசிபி வேணும்னு. ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் செய்கிறேன். ஒரு கப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி தேவைப்படும். 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கசூரி மேத்தி அதாவது அந்த உணர்ந்த வெந்தயக்கீரை 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தக்காளி அண்ட் வெங்காயத்தை நல்லா குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிட போகிறேன். ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வேக வச்சிட போகிறேன். எந்த ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு பேஸ் வந்து தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா வேக வச்சு அரைச்ச விழுது தான். ஸோ ஆனமட்டுக்கும் தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா வேக வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அது வந்து ஒரு மிக்சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். அந்த தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து அந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ நம்ம அதை சேர்த்து வேக வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து கிரேவிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் இட்ஸ் காட் பேக்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். டொமேட்டோ அண்ட் ஆனியன் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது அதில். இப்போ நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் நார்த் இந்தியன் கரீஸ் எதுனா செய்கிறதுனா நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு ஹாண்டியை நல்லா காய வச்சுக்கணும். அதாவது நான் ஒரு வாக் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா காய வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சீரகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த சீரகம் நல்லா பொரிய விட்டுருக்கேன். அந்த சீரகம் பொரிஞ்ச பிற்பாடு அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறேன். அதுக்கு பிறகு இந்த கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து அது ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஃப்ரை பண்ணிங்கன்னா எனி நார்த் இந்தியன் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்த உடனே அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் செஞ்ச மாதிரி உங்களுக்கு அந்த இது டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக அதில் அந்த ஆனியன் அண்ட் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து அந்த வெந்தயக்கீரை நம்ம உணர்ந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா பொடி பண்ணி அதுவும் சேர்த்துக்கணும். அலாங் வித் கொண்டக்கடலை சேர்த்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். த சேம் வீடியோ இஸ் ரெக்கார்டட் அண்ட் போஸ்டட் இன் மை இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலில் கூட நீங்கள் விசிட் பண்ணி அங்கே கூட என்னை ஃபாலோ பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் வீடியோஸ் இன் இங்கிலீஷ். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் என்னை ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். நான் நிறைய ரெசிபீஸ் மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸ் கூட அங்கே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னை ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ட்விட்டரில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்புங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்காக நான் எதிர்பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சுட்டாங்க. அந்த கிரேவி நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த கிரேவி நல்லா ரெடியூஸ் ஆன பிற்பாடு இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் திஸ் கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதாங்க அந்த ரிச்னஸ் அண்ட் டேஸ்ட் கொடுக்குறது. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ அங்கே இந்த ஷெஃப் வந்து அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அது பார்த்ததும் சரி இமீடியட்டாக வீட்டுக்கு வந்து நான் அதை ட்ரை பண்ணேன். அந்த டேஸ்ட் வந்தது. ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா நான் அதிகமாக சேர்த்துட்டேன். ஸோ ரொம்பவே ஸ்வீட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து அளவாக சேருங்க. ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவைப்பட்ட இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒரே மொத்தமாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ரிச் அண்ட் இட் இஸ் லாட் மோர் ஸ்வீட்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அது வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அந்த கிரேவியெல்லாம் நல்லா கூடி நல்லா வந்துருச்சு. அது கொஞ்சம் நல்லா மல்லி இலை தூவி
எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரே கொதி விட்டு அதை நான் சர்வ் பண்ணிட போகிறேன் பூரிக்கு. ஸோ இந்த பட்டூரா ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பட்டூரா செஞ்சுட்டு இந்த சன்னா மசாலா செஞ்சிங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ், ஆனிவர்சரிஸ், வீட்டில் ஃபங்க்ஷன் எதுனா நீங்களாக ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹெவி அண்ட் ஒரு ஃபுல் மீல், இது ஹோல் மீல் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ்க்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.